ஹாய் ஹலோ வணக்கம் சென்னை உங்கள் ஸ்வர்ணலதா ரிப்போர்ட்டர் பேசிக்கின்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான மருத்துவத்தை பற்றி பேச போகிறோம். ஆயுர்வேதிக் மெடிசன். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு பார்க்கில் போய் நடக்க போகும்போது நிறைய பேர் இப்போ ஹெல்த் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கிறாங்க. டிஸ்குன்னு இடிச்சிட்டு வேற நடக்கிறாங்க. ஏன் நடக்கணும் டாக்டர்? டஸ் வாக்கிங் ஹெல்ப் இன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்? டயபெட்டிக்னால நிறைய பேஷண்ட் சஃபர் ஆகுறாங்க. எதனால அது எங்கள் வியூஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போது டயபெட்டிஸ் இன்னைக்கு பல வியாதிகளை நம்ம வென்று வந்துட்டோம். பல ஹைஜீன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பட் இங்கெல்லாம் எல்லாமே தாண்டி இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா என்சிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அதில் நம்பர் 1 இருக்கிறது இந்த டயபெட்டிஸ். ஸோ இன்றைக்கி வீட்டில் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இல்லாமல் பார்க்கறது அப்படின்றதே ஒரு அரித காலமாக மாறி போச்சு. அந்த அளவுக்கு டயபெட்டிஸ் எய்த்த வீட்டில் இருக்குது, மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, இப்படி எல்லார் இடத்துலையும் டயபெட்டிஸ் வந்ததுனால இன்றைக்கி ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு நான் ஸ்ப்ரெட்டிங் நான் கம்யூனிகபிள் டிசீஸாக இந்த டயபெட்டிஸ் ஒரு பேண்டமிக் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி நமக்கு கொரோனா ஒரு பேண்டமிக்காக வந்ததோ அதை விட ஒரு கொடூரமான ஒரு கொடுமையான வியாதியாக இந்த டயபெட்டிஸ் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்குது. என்னன்னா கொரோனாக்கு நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சோம், அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். ஆனால் இந்த டயபெட்டிஸில் இருந்து நம்ம இன்னும் வெளியில் வரவே இல்லை. ஸோ அந்த ஒரு கஷ்ட காலத்தில் தான் இன்னைக்கு எல்லாரும் பார்க்குக்கு போயிட்டு எப்படினாவது இந்த டயபெட்டிஸை குறைக்கணுமே, மருந்து இருந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இந்த வாக்கிங் அப்படின்ற ஒரு டூலை வச்சுக்கிட்டு சுகரை குறைக்கிறதுக்கு நிறைய நடையாக நடந்துட்டு இருக்காங்க. டாக்டர், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸை பற்றி ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இந்த டிசீஸை குறித்து. எனக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கு, என்ன சிம்டம்ஸ் டாக்டர்? இப்போ ஆயுர்வேதிக் மெடிசனில் நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு. இது கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அதை பற்றி எங்கள் வியூஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கட்டாயமா. இப்போ டயபெட்டிஸ் இப்போ நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது ஒரு புது வியாதியோ இல்லை இப்போ தான் அதிகமாக இருக்கோ அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டம் எல்லாத்துக்கும் இருக்குது. இது ஒரு 3000 வருடங்களுக்கு முன்னாடியே கூட இந்த டயபெட்டிஸ் நிறைய இருந்திருக்கிறதா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஈவன் அனிமல்ஸில் கூட டயபெட்டிஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் இருக்குது. ஸோ இந்த 3000-4000 இயர்ஸ்க்கு முன்னாடியே டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதாவில் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. அதில் ஆசிய சுக்கம், சொப்ன சுக்கம், ததீனி, கிராமிய ஆணுப்ப ஔதக ரசஹா பயாம்சி, நவண்ணபானம், குட வைக்கிருத்தம், கஃபக்ரிச்ச சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக டயபெட்டிஸோடைய காசட்டிவ் ஃபேக்டர்ஸை ஆயுர்வேதம் விளக்குறது. ஆசிய சுகம் அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருக்க ஆசை, சொப்ன சுகம் அப்படின்னா படுத்துட்டே சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கிறதுக்கு ஆசை. அது இல்லாமல் நிறைய இந்த வாட்டர் பார்ன் அனிமல்ஸ், வாட்டரில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை நிறைய நம்ம நான்வெஜ்ஜாக சாப்பிடும் போது டயபெட்டிஸ் வரலாம். பால் சம்மந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடும் போது டயபெட்டிஸ் வரலாம். சர்க்கரை சம்பந்தப்பட்ட சர்க்கரை குட வைக்கிருத்தம், அதாவது சர்க்கரையிலிருந்து எடுக்கப்பட்ட மற்ற உணவுகளான சர்க்கரையிலிருந்து செய்யப்பட்ட மற்ற உணவுகளை சாப்பிட்றதுனால டயபெட்டிஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இல்லை, ஒரு 3000 வருடங்களுக்கு முன்னாடியே அழகாக இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பால்னால டயபெட்டிஸ் வரும்னு இப்போ லேட்டஸ்டாக சயின்டிஃபிக் மெடிசன் இப்போ தான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பால் கூட ஒரு காரணமாக அமையலாம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. பட் ஆயுர்வேதா சேஸ் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் டயபெட்டிஸ் லைக் 3000 இயர்ஸ் பிஃபோர். ஸோ இது ஒரு அஸ்டானிஷிங் ஒரு ரிசர்ச் தட் ஹஸ் பீன் டன் 3000 இயர்ஸ் பேக். ஸோ அன்னைக்கே இதுக்கான மருந்துகள் நல்ல ஹெர்பல் பேஸ்டு மெடிசன்ஸ் ஆயுர்வேதாவில் இருந்தாலும் ஆயுர்வேதமும் சரி இன்னைக்கு உள்ள மாடர்ன் மெடிசனும் ஃபஸ்ட்டு சொல்கிறது டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஒருவேளை நீங்கள் ஒபீஸாக இருந்தீங்கன்னா அந்த ஒபிசிட்டியை ஃபஸ்ட்டு குறைக்கணுன்றது தான் எல்லா சயின்ஸும் ஒரே மாதிரியாக தான் சொல்கிறாங்க. நம்ம தான் டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு மருந்துன்னு மருந்தை பார்த்து ஓடிட்டுருக்கோம், இல்லை டாக்டர்ஸை பார்த்து ஓடிட்டுருக்கோம். அந்த சிச்சுவேஷனை மாற்றணும். எஸ், மெடிசன்ஸ் ஆர் நெசசரி. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர்ஸ் ரொம்ப அன்கண்ட்ரோலாக இருக்குது, ரொம்ப வேல்யூஸ் அதிகமாக இருக்குது, சுகர்ஸ்னால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி செட்டின் ஆகிடுச்சு, ஐ ப்ராப்ளம் வந்தாச்சு, கிட்னி ப்ராப்ளம் வந்தாச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்தாச்சுன்னா எஸ் வி ஹாவ் டு கோ பிஹைண்ட் த மெடிசன்ஸ். பட் சுகர் பார்டர் லைனில் இருக்குது, ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கும், ஆர் ரீசென்ட்லி டிடெக்டட் டயபெட்டிஸ் தான் இருக்கிறோம், ஒரு ஓவர் வெயிட்டில் இருக்கிறோம், இல்லை நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லைன்னா ஃபஸ்ட்டு நம்மளால் என்ன கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ வெயிட் லாஸ் பண்ண முடியுமானா கட்டாயம் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கணும்னா ஸ்ட்ரெஸ்க்கான சொல்யூஷன்ஸை தேர்ந்தெடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம்.
அதுக்கப்புறம் டயட்டில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணியும் சுகர்ஸ் குறையல, அதாவது நான் சொல்கிறது பார்டர் லைனில் இருக்கக்கூடிய சுகர்ஸ் குறையலன்னா அப்போ யூ கேன் கோ டு அ டாக்டர் அண்ட் டேக் த நெசசரி ரெமிடிஸ். அப்படி நீங்கள் டாக்டர் கிட்ட போனாலும் அவரும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிற விஷயம் நீங்கள் வெயிட்டை குறைங்க, உங்களோட டயட்டை மாற்றுங்க, லைஃப் ஸ்டைல் மாற்றுங்க அப்படின்றது தான் இருக்கும் தவிர he is also not going to prescribe a medicine for you. ஸோ அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போகிறது பெட்டராக இருக்கும். பார்டர் லைன் சுகர்ஸாக இருக்கும் போது சுகர்ஸ் ஹையாக இருந்ததுன்னா டெஃபினெட்லி நீங்கள் ஒரு டாக்டரோடைய அட்வைஸை நாடுறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். டாக்டர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. எப்போ மெடிசின் எடுக்கணும், எப்போ ஆயுர்வேதிக் மெடிசின் எடுக்கணும், எப்போ அலோபதி மெடிசின் எடுக்கணும். ஆனால் டயபெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. டைப் 1 இருக்குது, டைப் 2. இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்கணுமா? ஆயுர்வேதிக் மெடிசின் கேன் கியூர் திஸ் டிசீஸ் கம்ப்ளீட்லி சார். அதை பற்றி நீங்கள் யூஸ் சொல்ல முடியுமா? கட்டாயமா. இப்போ டயபெட்டிஸ் பற்றி ஒரு லேமேன் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது ஒரு சின்ன கதை போல சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு டவுன்ஷிப் இருக்குது, அந்த டவுன்ஷிப்பில் பக்கத்து ஊரில் இருந்து ஒருத்தர் காய்கறி விற்க வராரு. ஸோ இந்த டவுன்ஷிப்பில் இருக்கிற எல்லா வீடுக்குமே வந்து காம்பவுண்ட் வால் இருக்குது. அந்த காம்பவுண்ட் வாலில் எல்லாருக்குமே ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, உள்ளே நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காய்கறிக்காரர் என்ன பண்ணுவாருன்னா சுற்றி அந்த தெருவெல்லாம் சுற்றி டயர்டாகி அந்த காய்கறிகள் அதுக்குள்ளே எல்லாம் வாடி போயிருக்கும். அதனால் அதை திருப்பி வீட்டுக்கு கொண்டு போக மனம் இல்லாமல் அங்கேயே எங்கன்னா கொட்டிட்டு வண்டியை மட்டும் தள்ளிட்டு போவார். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உணவு கிடைக்கல, அதனால் வீட்டில் இருக்கிறவங்க உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வேற காய்கறிக்கு வண்டிக்காரர் காய்கறி எடுத்துகிட்டு வந்தும் விற்க முடியாமல் அதை ரோட்டில் கொட்டிட்டு போகிறார். சேம் சிச்சுவேஷன் ஹேப்பன்ஸ் இன் டயபெட்டிஸ். என்ன நடக்குதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் ஆகட்டும், ஸ்டார்ச் ஆகட்டும், சுகர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி இது ரத்தத்தில் மிதந்து ஒவ்வொரு செல்களுக்கு பக்கத்தில் போகும்போதும் அந்த செல்கள் மேலே ஒட்டி இருக்கிற இன்சுலின் ஆனது, அந்த இன்சுலின் தான் நம்ம ரொம்ப முக்கியமான ஹார்மோன்னு சொல்கிறோம். அது இந்த சுகர்ஸை எடுத்து செல்லுக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த இன்சுலின்னால் அதை பண்ண முடியாமல் போய்டுறது. இந்த இன்சுலின்னால் அதை பண்ண முடியாமல் போகிறதுக்கு நம்பர் 1 ரீசன் இஸ் செல் மேலே கவர் ஆகிருக்கிற ஃபேட். ஸோ அந்த ஃபேட்டை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் எக்ஸசைஸ் பிகம்ஸ் த ஃபஸ்ட் பார்ட் ஆர் மெயின் ட்ரீட்மெண்ட் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ இந்த ஃபேட்டை கரைச்சிட்டோன்னா இந்த இன்சுலின் செல் மேலே ஈஸியாக உட்காந்துரும். இன்சுலின் செல் மேலே ஈஸியாக உட்காந்துட்டா சுகர்ஸை வாங்கி செல்லுக்கு கொடுத்துரும். சுகர்ஸை வாங்கி செல்லுக்கு கொடுத்த உடனே செல் நல்லா நரிஷ்மெண்ட் ஆகும். செல் நரிஷ் ஆச்சுன்னா டிஷ்யூஸ் நரிஷ் ஆகும். டிஷ்யூஸ் நரிஷ் ஆச்சுன்னா ஆர்கன்ஸ் நரிஷ் ஆகும். ஆர்கன்ஸ் நரிஷ் ஆச்சுன்னா the entire body gets nourished. ஸோ இப்படி நடக்காத பட்சத்தில் இந்த சுகர்ஸ் பிளட்லேயே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும்போது பாடி அந்த ஓவர்லோட் ஆஃப் சுகரை வெளியில் தள்ளுறதுக்காக என்ன பண்ணுன்னா உங்கள் கிட்னி ஆக்டிவேட் பண்ணும். ஸோ யூ வில் ஹாவ் மோர் யூரின். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம் கிளாசிக்கலி இன் டயபெட்டிஸ் இஸ் பிரபுத்த அவில மூத்திரத்தா அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவோம். மாடர்ன் மெடிசன்லேயும் அதை தான் சொல்கிறாங்க, எக்ஸசிவ் யூரினேஷன். அதுக்கப்புறம் இந்த எக்ஸசிவ் யூரினேஷன் இருக்கிறதுனால அது கூட வாட்டரும் வெளியில் போகிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தாகம், நம்ம பிரெயின் வந்து தர்ஸ்ட் சென்டர் ஆக்டிவேட் பண்ணி தாகம் வந்துடும். ஸோ இந்த யூரின், தாகம் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் செல்லுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காததுனால செல் பிரெயினுக்கு மெசேஜ் பண்ணும், எனக்கு இன்னும் சாப்பாடு வந்து சேரலை, எனக்கு இன்னும் குளுக்கோஸ் வந்து சேரலை. ஸோ பிரெயின் என்ன பண்ணும், உங்களுடைய ஹங்கர் சென்டரை ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ அதிகமான பசி, அதிகப்படியான தாகம், அதிகப்படியான யூரின், இது மூன்றும் கிளாசிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு மாதிரி சுகர் கொஞ்சம் அதிகமானதுக்கு அப்புறம் தான் இந்த சிம்டம்ஸே நமக்கு தெரியறது. ஏன்னா சிம்பிள் சிம்டம்ஸ் லைக் எனக்கு தூக்கம் சரியா இல்லை, என்னுடைய பாடி ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி டயர்டாக இருக்குது, எனக்கு என்ன காரணமே தெரியாமல் ஒரு 2-3 கிலோ கடகடான்னு வெயிட் குறைஞ்சிட்டேன், ஆர் எனக்கு வந்து யூரின் போகிற இடத்துல புண்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ஒரு காலில் ஒரு புண் வந்தது அது ஆறாமல் இருக்குது, இப்படி தான் நமக்கு வந்து பேஷண்ட்ஸ் வந்து சிம்டம்ஸோடு வராங்க. இந்த கிளாசிக்கல் சிம்டம்ஸ்ன்றது கொஞ்சம் பேருக்கு தான் நம்ம இப்போதைக்கு பார்க்க முடியுது தவிர இந்த மாதிரி மற்ற சிம்டம்ஸ் இருந்தாலும் உடனே நம்ம சுகர் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. சுகர் செக் பண்ணால் சுகர்ஸ் எலிவேட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த சிம்டம்ஸை தான் மாடர்ன் மெடிசனில் பாலியூரியா, பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா, அதாவது அதிகப்படியான தாகம், அதிகப்படியான யூரினேஷன், அதிகப்படியான பசி, இந்த சிம்டம்ஸ் கூட எக்ஸசிவ் வெயிட் லாஸ், அதாவது அபரிவிதமான உடல் இழப்பு, இது இல்லாமல் எப்பொழுதும் ஒரு அசதி, சோர்வு, இது எல்லாம் சேரும் போது நம்ம டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். இதை நம்ம சிம்டமேட்டிக்கலாக பார்க்குறோம். இதை பிளட் டெஸ்ட் மூலமாகவும் பார்க்கலாம். அங்கே தான் நம்ம வந்து ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டியல், இப்போ HbA1c,
சி பெப்டைட் டெஸ்ட், இந்த மாதிரி பல டெஸ்ட்டுகள் இருக்குது. ஒருவேளை நமக்கு பார்டர் லைனில் இருக்குது, சுகர் வருமா வராதான்னு தெரியாது, வந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்கு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுன்னு இப்போ மாடர்ன் மெடிசனில் பல டெஸ்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணினோன்னா நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்டு ஃபஸ்ட்டு நான் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் நாடலாம் உங்களுக்கு பார்டர் லைனில் இருந்ததுன்னா. இல்லைன்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் அ எக்ஸ்பர்ட் ஓரல் ஆன்டி டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட். அது ஆயுர்வேதாவும் இருந்தாலும் சரி, மாடர்ன் மெடிசனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு அடாப்ட் டு மெடிசன்ஸ். ஃபஸ்ட்டு சுகரை குறைச்சி கொண்டு வர வழியை பார்க்கணும். ஏன்னா சுகர் இருக்குது, நான் எஃபர்ட் எடுக்கிறேன், நான் நாளைக்கு எடுப்பேன், அடுத்த வாரம் எடுப்பேன், அடுத்த மாதம் எடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்குள்ளே உங்கள் சுகர்ஸ் உங்கள் கண்ணை பாதிக்கலாம், உங்கள் கிட்னியை பாதிக்கலாம், உங்கள் ஹார்ட்டை பாதிக்கலாம். நாளைக்கு எந்த வியாதி நீங்கள் எந்த டாக்டர் கிட்ட போனாலும் உங்களுக்கு டயபெட்டிஸ் தான், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலையா, அதனால தான் இந்த வியாதி வந்துருச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லும் போது நமக்கு அப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும். கொரோனாவில் கூட நம்ம எல்லாருமே பார்த்தோம். பொதுவாக நார்மலாக கொரோனா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்கள விட டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க கட்டாயம் வெளியிலேயே வராதிங்க, உங்களுக்கெல்லாம் அஃபினிட்டி அதிகம், ஈஸியாக கோவிட் வரும், கோவிட் வந்ததுன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஈஸியாக வரும்னு சொன்னதை நம்ம கேட்டதை இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்தணும். டயபெட்டிஸ் இருந்தால் நாட் ஓன்லி கோவிட், த பாடி ஓப்பன்ஸ் அப் டு வேர்ல்ட் ஆஃப் டிசீசஸ். உலகத்தில் உள்ள எல்லா வியாதிகளுமே ஈஸியாக டயபெட்டிஸ் இருந்தால் வருன்றதுனால தான் நம்ம டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணணும். பொதுவாக ஒருத்தருக்கு 50 வயதுலேருந்து 60 வயது ஆகணும்னா ஒரு 10 வருஷம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் பயாலஜிக்கல் ஏஜிங். ஆனால் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா 55 வயசுலேயே அந்த 60 வயசுக்கான மாற்றங்கள் உடம்புல வரலாம். ஸோ அந்த அளவுக்கு டயபெட்டிஸ் நம்மளுடைய செல்கள், நம்மளுடைய டிஷ்யூஸ், நம்மளுடைய போன்ஸ், பாடி எல்லாத்தையுமே வலுவிழந்து சீக்கிரமாக வயதாக வைக்கிறது. ஸோ இவ்வளோ மோசமான விளைவுகளை இந்த டயபெட்டிஸ் ஏற்படுத்துறதுனால தான் டயபெட்டிஸ் இஸ் டிக்ளேர்ட் அஸ் அன் எண்டமிக் அண்ட் பீப்புள் ஆர் ஃபைட்டிங் இட் வித் ஆல் தி அவைலபிள் டூல்ஸ். அது சித்தாவாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேதாவாக இருந்தாலும் சரி, மாடர்ன் மெடிசனாக இருந்தாலும் சரி, யோகாவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இந்த மாதிரி பல டூல்ஸ் மூலமாக நம்ம டயபெட்டிஸை ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் எஜுகேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் டயபெட்டிஸ் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி சைனாவை ஓவர்டேக் பண்ணி த வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் தான் இந்தியா மாறியாச்சு. நாட் ஓன்லி இன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹியூமன்ஸ் பட் ஸ்ட்ரென்த் ஆஃப் டயபெட்டிஸ் ஆல்சோ இந்தியாவில் இப்போ டாப்பாக ஆகிட்டோம். பட் இந்த சூழ்நிலை மாறணும்னா நம்ம நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரோம் டாக்டர்? அண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் நிறைய சுகர் சாப்பிட்றனால எனக்கு டயபெட்டிஸ் வருமா? அதை பற்றி எங்கள் வியூஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கட்டாயமா. அதாவது ஒரு 40-50 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய உணவு சராசரி கேலரிஸின் அளவு ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா ஒரு வேளை தான் நமக்கு சாலிட் ஃபுட்டே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். 2 வேளைகள், ஒன்று கூழ் இல்லைன்னா அந்த சாதத்திலேருந்து வடித்த தண்ணி, அதாவது கஞ்சி, அதை தான் குடிச்சிட்டு இருந்தோம். நிறைய நேரங்களில் நமக்கு விரதங்கள் இருக்கும், இல்லைன்னா சாப்பாடு வீட்டில் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்னால நமக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் அளவு கம்மியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி டயபெட்டிஸுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபுட் கன்சப்ஷனே ஒரு ரீசன் தான். ஓவர் நரிஷ்மெண்ட், ஓவர் நியூட்ரிஷன், அதிகப்படியான ஊட்டச்சத்து உள்ள உணவுகள். நம்ம அரிசி சாப்பிட்டாவே டயபெட்டிஸ் வரும்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி நிறைய அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, செமி ப்ராசஸ்டு ஃபுட்டு, மைக்ரோ ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இன்றைக்கி வந்தாச்சு. இதெல்லாம் கேலரிஸ், அதாவது கொஞ்சமாக இருந்தாலும் மூர்த்தி சிறுத்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உணவோடைய சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் எண்ணெய்கள் அதிகமாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் அண்ட் சுகர்ஸ் இதுவும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நம்ம என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நம்ம அடிக்கடி இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இதை நம்ம உடம்புல கேலரிஸாக படிகிறது. நம்ம லிவரும் நம்ம பாடியும் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுது. அதை டைஜஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த உணவுகளை கொண்டு போய் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறதுனால இந்த ஃபுட்டை மேலும் மேலும் உடம்புல தேங்க ஆரம்பித்து, நான் முதலையே சொன்ன மாதிரி நம்ம செல்கள் மேலே கொழுப்பாக படி ஆரம்பிக்கிறது. அந்த இடத்துல தான் நம்ம டயபெட்டிஸ் ஆரம்பிக்குது. இப்போது அந்த செல்லில் போய் அக்யூமுலேட் ஆகுது அந்த ஃபேட்டு, சரிங்களா? அதுக்கு மேலேயும் நம்ம நிறைய ஃபுட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் சாப்பிட இன்னும் அந்த செல் மேலே இன்னும் நிறைய ஃபேட்டு ஆசிட்ஸு அக்யூமுலேட் ஆகும். என்னென்ன ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் ஃபார் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்? அதை பற்றி எங்கள் வியூஸ் சொல்ல முடியுமா? பொதுவாக நம்ம எதை அவாய்ட் பண்ணணும்னு ஆரம்பித்தோம்னா, நம்ம எந்த வேலைகளும் செய்யாத வரைக்கும் எல்லா உணவுகளுமே நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அது சத்தான
பழங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எண்ணெய் பலகாரங்களாக இருந்தாலும் சரி, என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எப்போ நம்ம அந்த கேலரிஸை கரைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோமோ, அதாவது ஒரு சிம்பிள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸசைஸ், ஒரு வாக்கிங், ஒரு ஜிம், ஒரு சைக்கிளிங், ஒரு ஸ்விம்மிங், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அப்போவே நமக்கு வந்து அந்த ஃபுட்டோடைய கேலரிஸை பர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், உடம்புல இருக்கிற ஃபேட்டை குறைக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த டயபெட்டிஸை இன்னும் கொஞ்சம் நாட்கள் வராமல் தள்ளி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் நமக்கு டயபெட்டிஸ் தள்ளி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அடுத்தது ஃபுட்டு. நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுட்டுன்னு வரும்போது, ஃபுட்டில் முதல்ல நம்ம வீட்டில் சமைக்கிற உணவுகளை மெயினாக சாப்பிட ஆரம்பிக்கணும். இன்றைக்கி பாதி வீடுகளில் கிச்சனே இல்லை. அப்படி கிச்சன் இருந்தாலும் அதுக்குள்ளே எந்த ஐட்டமும் இல்லை. ஸோ வீட்டில் சமைக்கிற உணவுகள் பெரும்பாலும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் இருக்கும். ஆயில் கம்மியாக வச்சு நம்ம நியூட்ரிஷியஸ் ஃபுட், நிறைய காய்கறிகள் நம்மளுடைய ஃபுட்டில் இருக்கணும். ப்ரோட்டீன், இன்றைக்கி நிறைய நம்ம காய்கறிகளை பற்றி பேசுகிறோம், பழங்களை பற்றி பேசுகிறோம், ஆனால் ப்ரோட்டீன்ஸை பற்றி பேசுகிறதே இல்லை. பொதுவாக நம்மளுடைய உடம்புக்கு, நம்மளுடைய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும், நம்ம ஒரு 100 கிலோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் 100 கிராம் ப்ரோட்டீன் எவ்ரிடே தேவைப்படுது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டில் ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் பால் சாப்பிடலாம். அது இல்லாமல் நம்மளுடைய பீஸ், அதுக்கப்புறம் சுண்டல், கடலை, பருப்புகள், தானியங்கள், ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம நான்வெஜ்ஜில் நமக்கு வந்து சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்குது. இன்றைக்கி சிக்கன் பற்றி நிறைய ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. இருந்தாலும் சிக்கனில் ப்ரோட்டீன் கிடைக்கிறதுனால அவ்வப்போது நம்ம சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ப்ரோட்டீன்னு சொல்லும் போது வெஜிடேரியன் சோர்ஸ், நான் வெஜிடேரியன் சோர்ஸ் ரெண்டுலையுமே ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் நான் வெஜிடேரியன் சோர்ஸில் கொஞ்சம் நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அப்பப்போ அந்த நான்வெஜ்ஜை எடுத்துக்கும் போது அந்த ப்ரோட்டீன் கிடைக்கும். அந்த ப்ரோட்டீன் கிடைச்சாலும் அதை நம்ம வந்து உப்பு, புளி, காரம், எண்ணெய், சுட்டது, டீப் ஃப்ரைடு இந்த மாதிரி சாப்பிடும் போது அந்த ப்ரோட்டீன் பலனளிக்காமல் அதில் இருக்கிற ஃபேட்டு தான் நமக்கு அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்குது. அதனால் என்ன சாப்பிட்றோன்றது முக்கியம்தான், ஆனால் அதை விட அது எப்படி சமைத்து சாப்பிட்றோன்றது அதை விட முக்கியம். அதனால் மோஸ்ட்லி வந்து ஸ்டீம்டு ஃபுட்ஸ் வந்து எப்பொழுதுமே நல்லது. எண்ணெய்களை குறைச்சி சாப்பிட்றது நல்லது. சால்ட்டு கூடவே குறைச்சிக்கிறது நல்லது. மசாலா ஐட்டம்ஸ் குறைச்சிக்கிறது நல்லது. நம்மளுடைய டைஜஷன் சரியாக இயங்கினாவே பாதி ஃபேட் வந்து நமக்கு வந்து டைஜஷன் ஆகிடும். பட் இந்த டைஜஷன் மந்தமாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சமாக ஃபேட் சாப்பிட்டாலும் அந்த ஃபேட் உடம்புல போய் அக்யூமுலேட் ஆகும். ஃபேட்டி லிவர் போல் டிசீசஸ் வரலாம், ஒபிசிட்டி வரலாம். இந்த வயிற்றை சுற்றி டயர் போல் ஒரு அப்பியரன்ஸ் வரும்போது நம்ம கூட பரவாயில்ல, நான் ஒரு 40 வயசு ஆகிட்டேன், நான் வந்து கொஞ்சம் என்னுடைய ஃபேமிலியில் உயர்ந்துட்டேன், அதனால் எனக்கு ஒரு டயர் இருக்கிறது பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துடுறோம். பட் இதுதான் நம்மளுடைய பாதி வியாதிகளுக்கு இப்போ ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதுலேயும் இந்த டயபெட்டிஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா சென்ட்ரல் ஒபிசிட்டி, அதாவது இந்தியன் டைப் ஆஃப் ஒபிசிட்டி. பொதுவாக ஒரு வெளிநாட்டவர் அமெரிக்கனை பார்த்தீங்கன்னா அவருக்கு தலை பெருசாக இருக்கும், கழுத்து பெருசாக இருக்கும், உடம்பு பெருசாக இருக்கும், கால்கள் பெருசாக இருக்கும். ஆனால் ஒரு இந்தியன் குண்டாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும்தான் பெருசாக இருக்கும். இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி தான் மோஸ்ட் டேஞ்சரஸ். ஏன்னா இது டயபெட்டிஸ்க்கு வழிவகுக்குது. இதனால நமக்கு ஏஜிங் ஃபேக்டர் சீக்கிரமாக செட் ஆகுது. ஸோ இந்த டயபெட்டிஸில் நமக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு ரொம்ப நாளாக கால் எரிச்சல் இருக்குது. அதாவது டயபெட்டிஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கால் எரிச்சல் நிறைய பேருக்கு வருது. கரப்பாத தாகம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவோம். ஸோ காலில் எரிச்சல் வரலாம், சில சமயங்களில் கைகளில் கூட எரிச்சல் வரலாம். இது வந்து மாடர்ன் மெடிசனில் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடம்பு ஃபுல்லாக வரும்போது டயபெட்டிக் பாலி நியூரோபதின்னு சொல்கிறாங்க. கை கால்களில் மட்டும் வரும்போது பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன். ஏன்னா கால் மறுத்து போகிறது, கால் மதமத்து போகிறது, காலில் எங்கே வச்சாலும் உணர்வுகள் இல்லாமல் போகிறதுனால கல் குத்தி கால் கிழிச்சிக்கிறது, அந்த புண்கள் ஆறாமல் போகிறது, அந்த புண்கள் வந்து ஆறாமல் அது டயபெட்டிக் கேங்க்ரீனா மாதிரி நாளைக்கு விரல் எடுக்கிறது, கட்ட விரல் எடுக்கிறதுன்னு அந்த காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு போய் விடுறது. இன்றைக்கி ஃபாரினில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இங்கே இந்தியாவில் எப்படி டயபெட்டிக் கேர் சென்டர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஃபாரினில் டயபெட்டிக் ஃபுட் கேர் சென்டர்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு டயபெட்டிஸோடைய ஃபுட்டுக்கு நம்ம கவனம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ரிசர்ச். அதில் வந்து டயபெட்டிஸில் காலுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது இன்றைக்கி நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். ஏன்னா அந்த காலில் ஆரம்பிக்கிற காம்ப்ளிகேஷன் வந்து பின்னாடி அந்த பேஷண்ட்டை பெட்ரிடனாக ஆக்கி
பின்னாடி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கிறதுனால. ஏன்னா கால் இருந்தாவே நல்லா நடக்கலாம், நல்லா நடந்தாவே சுகர் குறையும். காலில் பிரச்சனை வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு நடை குறையும், நடை குறைஞ்சிருச்சுன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், ஒபிசிட்டி அகெயின் பூல்ஸ் இன் டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் இன்னும் காம்ப்ளிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கால் பராமரிப்பு டயபெட்டிஸில் ரொம்ப முக்கியம். அந்த கால் பராமரிப்பு இருந்தாலே நமக்கு உடற்பயிற்சிகள் பண்ண முடியும். உடற்பயிற்சிகள் பண்ணால் சுகர் குறையும். ஸோ இது ஃபஸ்ட்டு டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். அடுத்தது கண்கள் டயபெட்டிஸ் பாதிக்கலாம். அப்படி வரும்போது டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறோம். கண்ணில் உள்ள நரம்புகளை சுகர் பாதிக்கலாம். ஸோ அந்த ஒரு பாதிப்பை தான் நம்ம டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் டயபெட்டிக் நெஃப்ரோபதி, அதாவது சுகர்ஸ் அதிகமாகவே வச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர். சார் எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு 400 இருக்குது, ஆனால் என்ன ஒன்றும் பண்ணுறதில்ல டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் உள்ள ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் டயபெட்டிஸ் உங்கள் கிட்னியை பாதிச்சிட்டு இருக்கலாம். அது திடீர்னு ஒரு நாள் வெளியில் வரும், உங்கள் கிரியாட்டின் லெவல்ஸ் எலிவேட் ஆகும், அப்புறம் டயாலிசிஸ் இஸ் த ஒன்லி வே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் டயபெட்டிக் ரீனல் டிசீஸ், அதை தான் டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்கிறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் டயபெட்டிக் ஹார்ட் டிசீசஸ். ஸோ இந்த டயபெட்டிஸ்னால உங்கள் ஹார்ட் பாதிக்கப்படலாம், உங்கள் மசில்ஸ், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ், வேல்வ்ஸ் பாதிக்கப்படலாம், உள்ள கொழுப்புகள் படிய ஆரம்பிக்கலாம். அப்போ உங்கள் ஹார்ட் சரியாக இயங்காமல் போகலாம், ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வரலாம். இதே விஷயங்கள், இதே ரத்த நாளங்கள், மூளையில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் இதே விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு ஸ்ட்ரோக், பக்கவாதம்னு சொல்லக்கூடிய விளைவுகள் வரலாம். ஸோ இவ்வளோ மோசமான பக்க விளைவுகளை டயபெட்டிஸ் உருவாக்குறதுனால தான் டயபெட்டிஸை ரொம்ப கேர் பண்ணி சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். என்கிட்ட 80 வயசு 90 வயசுலலாம் நிறைய பேர் டயபெட்டிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்கெல்லாம் என்ன சார் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. சார், இறப்பு என்பது யாருக்கு வேணால் வரலாம், ஆனால் அந்த உயிருக்கும் இறப்புக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, பெட் ரிடனா, அந்த ஸ்டேஜ் யாருக்கும் வந்துடக்கூடாது சார், எதிரி கூட வந்துடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான், நான் யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சுகரை இவ்வளோ கண்ட்ரோலாக நான் வச்சுருக்கேன், இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சுகர் மெயின்டெனன்ஸை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு சைடு இருந்தாலும் சுகரை பற்றி சட்டையே பண்ணாமல் அது எப்படி வேணா இருக்கட்டும், நான் என் வாழ்க்கை போல தான் இருப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சாப்பிடுவேன், நான் கேக்கு சாப்பிடுவேன், நான் ஸ்வீட் சாப்பிடுவேன், நான் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிப்பேன்னு ஒரு குரூப் இருந்துட்டு இருக்காங்க. இந்த விழிப்புணர்வு நியூஸே அவங்களுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா அலோபதியில் நிறைய பேர் இன்சுலின் எடுக்கிறாங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம். இப்போ இந்த இன்சுலின் எடுக்காமலே கொஞ்சம் கொஞ்சமாக இன்சுலின் இன்டேக் குறைக்க முடியுமா? அதை பற்றி எங்கள் வியூஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? கட்டாயமா. டயபெட்டிஸில் பொதுவாக 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று டைப் 1 டயபெட்டிஸ், இன்னொன்று டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸை நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனில் இன்சுலின் அவ்வளவா தேவைப்படாத இனிஷியல் ஸ்டேஜஸில். பின்னாடி ஸ்டேஜஸில் தேவைப்படுமான்னு பார்க்குறதுக்கும் சில டெஸ்ட்ஸ் ஆர் அவைலபிள். அது சீரம் இன்சுலின், சி பெப்டைட் போன்ற டெஸ்ட்டுகள் பார்த்து நமக்கு கட்டாயம் இன்சுலின் போட்டால் தான் சரியாகுமான்றது தெரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த டெஸ்ட்டுகள் வந்து இன்சுலின் போடணும்னு வந்ததுன்னா வேறு வாய்ப்பு இல்லை, வேறு வழி இல்லை. அந்த இடத்துல நம்ம ஆயுர்வேதா ஆர் சித்தா மெடிசன்ஸ் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. அந்த இடத்துல நமக்கு இன்சுலின் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ரெடியூசிங் டயபெட்டிஸ். இல்லை, எனக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு ஒரு 40-50 வயசில் டயபெட்டிஸ் வந்தது, நான் குண்டாக இருக்கேன், நான் பெருசாக எந்த எக்ஸசைஸும் செய்யறதில்ல, நான் வந்து செடென்ட்ரியாக இருக்கிறேன், நிறைய ஃபேட் சாப்பிட்றேன், அதனால் எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு இன்சுலின் இஸ் நாட் த ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இது கூட சில ஓரல் ஹைப்போகிளைசிமிக் மெடிசன் சாப்பிட்லாம். அந்த மாதிரியான மெடிசன்ஸ் சித்தா ஆர் ஆயுர்வேதா, இந்த மெடிசன்ஸ் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதனால் அந்த மெடிசன்ஸ் கூட நீங்கள் உங்கள் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா இந்த மெடிசன்ஸே போதுமானது. இந்த மெடிசன்ஸை ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம் வித் யுவர் டாக்டர்ஸ் அட்வைஸ். ஸோ இதை தான் ஆயுர்வேதிக் டயபெட்டிக் ரிவர்சல் ப்ரோக்ராம்னு நாங்கள் சொல்கிறோம். டாக்டர் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஆயுர்வேதிக் ரிவர்சல் ப்ரோக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டயபெட்டிக் கேன் பி ரிவர்ஸ், டயபெட்டிக் கேன் பி ரிவர்ஸ்ட்டு எல்லாருமே பேசுகிறாங்க டாக்டர். ஆனால் இந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஸ்டைல், ஒரு டயட் பிளான் ஏதாவது ஃபாலோ பண்ணணுமா? டில் வி டை, இல்லைன்னா எப்போ நார்மல் ஃபுட்ஸ் சாப்பிட்லாம், அதை பற்றி எங்கள் வியூஸ் சொல்ல முடியுமா? பொதுவாக தமிழர் பண்பாடில் சொல்லுவோம் பசித்து புசி. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஆதியில் ஒரு சின்ன ஒரு செய்யுளாகவோ இல்லை ஸ்லோகமாகவோ சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு 1000 அர்த்தங்கள் உள்ள வருது. நம்ம நார்மலாக பசித்து சாப்பிட்டாவே பாதி விஷயங்கள் நம்ம உடம்புல ஜீரணமாகும். அடுத்தது நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவோம். நல்லா மென்று சாப்பிட்டாவே
நம்மளோட உமிழ்நீர் நம்மளுடைய உணவில் கலக்கும் போது அந்த ஃபுட் ஈஸியாக செரிமானத்துக்கு தயாராகுது. அந்த உணவு உள்ளே போகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் அழகாக உடம்புல சேர்க்கப்படுகிறது. ஆனால் இது ரெண்டும் இல்லாமல் அவசர அவசரமாக சாப்பிட்றது, நிறைய லிக்விட் ஃபுட் சாப்பிட்றது, சாப்பாடை சரியாக மெல்லாமல் சாப்பிட்றது, இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாடி கஷ்டப்படுது. இதுக்கு மேலே இந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம அடுத்த வேலை ஃபுட்டை உள்ளே அனுப்பிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை உள்ளே அனுப்பிச்சிட்டே இருக்கிறதுனால நம்ம பாடி ரொம்ப டைஜஷனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அது கடைசியாக ஒரு நாளைக்கு டயபெட்டிஸாக வெளியில் காட்டுது. இப்போது டயபெட்டிஸ் வந்துருச்சு, நான் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரை மீட் பண்ணுறேன். அந்த ஆயுர்வேதிக் டாக்டர் எனக்கு சில மெடிசின்ஸ் கொடுத்துருக்காரு. டாக்டர் இது லைஃப் லாங் இந்த மெடிசின்ஸை சாப்பிட்ணுமா, மாடர்ன் மெடிசின்ஸ் மாதிரியே இதுவும் நான் வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. இன்ஃபேக்ட் மாடர்ன் மெடிசின்ஸுமே லைஃப் லாங் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய டயட் லைஃப் ஸ்டைல், மறுபடியும் அதே தான் நான் சொல்கிறேன், டயட் லைஃப் ஸ்டைல் அண்ட் எக்ஸசைசஸ் நம்மளுடைய குளுக்கோஸை நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். இதை நம்ம பண்ணிட்டோனாவே வெயிட் லாஸ் நம்ம ஐடியல் வெயிட் ஜோனுக்குள்ளே வந்துருச்சுனாவே சுகர்ஸ் மேக்ஸிமம் குறைஞ்சி வந்துடும். சுகர்ஸ் மேக்ஸிமம் குறைஞ்சி வந்துருச்சுன்னா அது எந்த மெடிசனாக இருந்தாலும் யூ கேன் பிரிங் இட் டவுன். ஆனால் இந்த டயட் லைஃப் ஸ்டைல் இது உங்கள் மைண்டில் ஒரு கான்ஷியஸ் ஆக்டிவிட்டியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒன்ஸ் இது வந்துட்டு அப்படின்றதுனால லைஃப் லாங் இது எப்போவுமே ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட சுகர் ஸ்பைக் ஆக வாய்ப்பு இருக்குன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதனால் நான் ஒரு 2 மாதம் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், அப்புறம் எங்கப்பா நான் ஊருக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், வந்தேன், என்னால் சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் உணவு பழக்கங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கட்டாயம் சுகர்ஸ் ஏற தான் செய்யும். அதனால் ரிவர்ஸ் பண்ணலாம், ஆனால் ரிவர்ஸ் பண்ணாலும் அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. எனி டிசீஸ், இப்போ நீங்கள் ஒரு அல்சர் இருக்குன்னா அந்த அல்சரை குணப்படுத்திட்டிங்கன்னா திருப்பி காரம் சாப்பிட்டு திருப்பி மசாலா ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா அல்சர் வரும். அதே மாதிரி டயபெட்டிஸ் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் ரிவர்ஸ் பண்ணிட்டா அதை லைஃப் லாங் அதை ப்ரொலாங் பண்ணி கொண்டு போகிறது இன்னும் கஷ்டமான வேலை தான். ஆனால் கட்டாயம் பண்ண முடியாத வேலை கிடையாது. அதனால் நீங்கள் கட்டாயம் பண்ணலாம். டாக்டர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இந்த டயபெட்டிக் வந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு. அண்ட் இப்போ ஒரு பேஷண்ட் ரொம்ப ஹை சுகர் லெவலோட வராங்க உங்ககிட்ட, அவங்களுக்கு என்ன மெடிசன்ஸை சஜஸ்ட் பண்ணுவீங்க, என்ன டீடாக்ஸ் ட்ரிங்க் சஜஸ்ட் பண்ணுவீங்க, என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சஜஸ்ட் பண்ணுவீங்க, அதை பற்றி எங்கள் யூஎஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கட்டாயமா. இப்போது அந்த மாதிரி சுகர்னு தெரியாமையே அதிகமான சுகரோட நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் வாட் வி டூ இஸ் ஃபஸ்ட்டு மெடிசன்ஸு, நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் அட்வைசஸ். நான் இவ்வளோ நேரம் பேசினேன் எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் நான் சொல்லுவேன், வெயிட் லாஸ் பண்ண சொல்லுவேன். உணவுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் மாற்றி அமைக்க சொல்லுவேன். அங்கே தான் நம்ம காய்கறிகளின் தேவை அதிகமாக இருக்குது. காய்கறிகளை எப்போ நம்ம அதிகப்படுத்துகிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கார்போஹைட்ரேட், சுகர் அண்ட் ஸ்டார்ச் இன்டேக் குறையுது. அதாவது மெயின் ஃபுட்னு சொல்லக்கூடிய இந்த அரிசி, கோதுமை, தானியங்கள் இது எல்லாத்தையுமே குறைச்சிட்டு சைட் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லக்கூடிய காய்கறிகள் அதிகப்படுத்தும் போது நமக்கு இந்த சுகர்ஸ் உடம்புல ஸ்பைக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதுவும் ஒபீஸ் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க உடம்புலேயே அந்த ஃபேட் ஸ்டோராக இருக்கிறதுனால பாடிக்கு ஸ்கேர்சிட்டி வராது. உங்களுடைய கேலரி டிஃபிஷியண்ட்டாக உங்கள் ஃபுட் இருக்கும் போது உங்கள் பாடி உங்கள் ஃபேட்டை கரைச்சி அதை உங்களுக்கு எனர்ஜியாக மாற்றுது. ஸோ அதனால் என்னடா நம்ம கார்போஹைட்ரேட்டே சாப்பிட்லையே, நம்ம டயர்ட் ஆகிடுவோமா, டல் ஆகிடுவோமா அப்படின்ற எண்ணமே வேண்டாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன் இன்டேக்கை மாற்றி அமைச்சிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணி நம்ம காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னாவே நமக்கு சுகர் நல்லா கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். இது இல்லாமல் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நிறைய ஸ்ட்ரெஸ் கேன் ஸ்பைக் த சுகர் லெவல். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, அதை கண்டு ஓட முடியாது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ண என்ன பண்ணலான்னா ஒன்றுமே இல்லை, கண்ணை மூடிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் மூச்சை நல்லா இழுத்து விட்டோம்னாவே பாதி ஸ்ட்ரெஸ் தானாக குறையிறத நம்ம பார்க்கலாம். ஆர் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி, அது டான்ஸாக இருக்கட்டும், இல்லை சிங்கிங்காக இருக்கட்டும், இல்லை லிசனிங் டு மியூசிக் ஆர் ஜஸ்ட் ஸ்லீப்பிங், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஹேபிட்டாக இருக்கும். அந்த ஹேபிட்ஸை நீங்கள் கொஞ்சம் கடைபிடிக்கலாம். உங்களுடைய சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு ஹாபின்னு எதனா ஒன்று இருந்திருக்கும், அதை மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் ஃப்ரம் டிராயிங்கில் இருந்து ஒரு சைக்கிளிங் போகிறது, இது எல்லாமே ஒரு ஹாபி தான்.
ஸோ இந்த மாதிரியான ஹாபீஸை நம்ம மறுபடியும் இன்கல்குலேட் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரெஸ் நம்ம லைஃப்ல இருந்து குறைச்சிக்கலாம். அது மூலமா சுகர்ஸை குறைக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான ரீசன் இன்னைக்கு வந்து இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், இதுக்கும் சுகர்ஸ்க்கும் எதனா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம். ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் கேன் இன்க்ரீஸ் த ரிஸ்க் அண்ட் கேன் இன்க்ரீஸ் த சுகர்ஸ் ஆஸ் சச். ஸோ அதனால் இந்த ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் நமக்கு தெரிஞ்ச கெட்ட பழக்கங்களை முதல்ல நம்ம கைவிடணும். லேட்டாக தூங்குறோமா அதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும். காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறோமா அதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும். உணவு வந்து அதிகமாக சாப்பிட்றோமா அதை கம்மி பண்ணணும். தேவையில்லாமல் ஹோட்டலுக்கோ இல்லைனா வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கோ போய் சாப்பிட்டுட்டு இருக்கோமா அதை மெயினாக குறைக்கணும். இந்த மாதிரியான செல்ஃப் டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோவே நம்ம சுகரை வெல்றதுக்கு முதல் ஸ்டெப் எடுத்துட்டோம்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லாமல் சுகர்ஸ் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ஆயுர்வேதத்தில் நிறைய டீடாக்ஸ் தெரப்பீஸ் இருக்குது. ஸோ இந்த டீடாக்ஸ் தெரப்பீஸ் என்ன பண்ணுறோம்னா நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியில் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் வெளியில் எடுக்கும்போது நம்ம மெடிசன்ஸ் வந்து இன்னும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு அது வாய்ப்பாக அமையுது. அது மட்டும் இல்லை, இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் லாஸ் எவ்வளோ நான் ட்ரை பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான தெரப்பீஸ் கொடுக்கும்போது வெயிட் லாஸ் நல்லாவே ஆகும். ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோயிங் இன்டு ஆயுர்வேதா. ஸோ இது மூலமாக நம்ம டயபெட்டிஸை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல் இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க. டயபெட்டிஸ் வந்தனா என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணும், என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும், எதுக்கு இன்சுலின் எடுக்கணும், எதுக்கு இன்சுலின் எடுக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க டாக்டர். இந்த இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் வியூவர்ஸ்க்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ மேடம்.